ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை. முகுந்தன் பதவி இருக்குமா? ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை. முகுந்தன் பதவி இருக்குமா? அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து புறப்பட்டார் அன்புமணி ராமதாஸ். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். பேச்சுவார்த்தை குறித்து கேட்டபோது ரஷ்யா அமெரிக்கா பேச்சுவார்த்தையா என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார். தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்துவிட்டு புறப்பட்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். புதுச்சேரி அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்தில் நேற்று புத்தாண்டு பொதுக்குழு கூட்டமானது, சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் மற்றும் நிறுவனர் ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான தொண்டர்களும் இதில் கலந்து கொண்டு கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் அறிவிக்க போகிறேன் அப்படின்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருந்தார். அப்பொழுது அறிவிக்கும் பொழுது பாமகவுடைய இளைஞரணி தலைவராக தன்னுடைய மகனுடைய மகனை அறிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பை அன்புமணி ராமதாஸ் கடும் எதிர்ப்பை அந்த மேடையிலேயே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் கடும் மோதல் போக்கு ஏற்பட்டது. இது அரசியல் விவாதங்களாக மாறிய நிலையில் தற்போது அன்புமணி ராமதாஸ் உடன் அந்த 5 நபர்கள் குழுவானது ராமதாஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் அவர் கடும் எதிர்ப்பை தெரிவித்ததாகவும் அந்த இளைஞரை பதவியை அவருக்கு கொடுக்கக்கூடாது, முகுந்தனுக்கு கொடுக்கக்கூடாது என்று திட்டவட்டமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த முகுந்தனுக்கு இந்த பதவி தர மாட்டாது என்பது தெளிவாகி இருக்கிறது. ஆனால் ராமதாஸ் அந்த பதவியை அவருக்கு வழங்க வேண்டும் என்பது தெளிவாக இருப்பதாகவும் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் தெரிவதாக தெரிகிறது. இந்த நிலையில் தான் செய்தியாளரை சந்திருக்கிறார். செய்தியாளரை முகுந்தனை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் அவர் அன்புமணி ராமதாஸ் எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை. பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தங்கள் கருத்துக்களை நாங்கள் முன்வைப்போம். அந்த கருத்துக்கள் உடன்படியில் தான் நாங்கள் நடந்தது. இது ஜனநாயக கட்சி முறையில் தான் எங்கள் கட்சி நடைபெறுகிறது. இதற்கு மற்ற நபர்கள் யாரும் நீங்க விவாதங்களோ பேச்சுவார்த்தைகளோ நடத்த வேண்டாம் என அவர் தெளிவாக தெரிவித்தார். மேலும் முகுந்தனை பற்றி கேட்டபோது அவர் எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் மீண்டும் அவர் வீட்டிற்குள் சென்றார். சிறிது நேரம் அவர் பேச்சுவார்த்தை நடத்த பிறகு மீண்டும் அவர் வீட்டிற்கு புறப்பட்ட காரில் வந்தார். அப்போது நாம் செய்தியாளருக்கு கேட்டபோது முகுந்தன் பதவி நீடிக்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தோம். அதே மேல இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்திருக்கிறதா அப்படின்னு சுமூக முடிவு வந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டபோது அவரு இந்திய ரஷ்யா போர் நடைபெறுகிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் முன்வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் முகுந்தனை பதவி இருக்கிறதா அப்படின்னு நம்ம தெளிவாக கேட்டபோது அவர் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் கும்பிடப்பட்டு அவர் காரில் புறப்பட்டு சென்றிருக்கிறார். அதே போல பாமக வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பாலுவிடம் அவர் கேட்டிருந்தோம். அவரும் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. திமுகவை அகற்றிவிட்டுதான் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் என்பது அவர் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் முகுந்தனுடைய பதவி இருக்கிறதா அல்லது அவர் வேறொரு மாற்றப்படுகிறாரா என்பது குறித்து எந்த ஒரு தகவலும் வரவில்லை. ஆனால் முகுந்தனை பதவியில் வைக்கக்கூடாது என்பது அன்புமணி ராமதாஸ் திட்டவட்டமாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.